ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். நம்ம வாழ்க்கையில் பணம்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பார்த்தா தெரியும். இது மாதிரி பணத்தை எப்படி நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல ஒரு 3 முக்கியமான ஒரு விதிமுறைகள் கோட்பாடுகளோடு வச்சுக்கோங்க. முதல்ல மைண்ட்ல நல்ல எண்ணங்கள் வேணும். நல்ல எண்ணங்கள் மைண்ட்ல இருக்கணும். செகண்ட் ஒன்று பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். இது ஒரு 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 லைட்டிங் ஐட்டமோ ஒரு மொபைல் ஐட்டமோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு 500 1000 சேர்த்து வச்சு வைப்போம். அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஒன்று கடவுள் நம்பிக்கை இருக்கணும். இந்த 3மே தெரிஞ்சுட்டா நீங்கள் இதே மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதில் நம்ம 3 விதிமுறைகள் பார்த்தோம். இதில் ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இதில் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் சம்பளம் மட்டும்தான் வரும். அந்த சம்பளத்துக்கு மீறிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் நீங்கள் கோடீஸ்வரனா கூட ஆகலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன். இது செல்வேந்திரன் யூடியூப் சேனலில் வீடியோ பார்ப்போம். முதல்ல பணம் யாருக்கிட்ட கையில் நிற்கும். ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இப்போ யாராவது ஒரு வேற குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு கெட்ட எண்ணங்கள் இப்படி இருந்து நீங்களும் அதே மாதிரியே அந்த கெட்ட எண்ணங்கள் மூலயமா நீங்க அவங்கள துன்புறுத்துறீங்கன்னாலும் சரி, வேற மனிதர்களை துன்புறுத்தாம அன்பு காட்டுங்க. கடவுள் நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு 100% உங்களுக்கு இது மாதிரி லட்சம் கோடி உங்களுக்கு கை சேரும். முதல்ல இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் இருப்பீங்க. இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம். ப்ராடக்ட்ஸ் வாங்கி இப்போ ஒரு ஹெட்லைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டார்ச் லைட்டு, இப்படி ஏதாவது ஒரு அழகு சாதன பொருட்கள், ட்ரெஸ்ஸு, இது மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கணும். வாங்கிட்டு இப்போது உங்கள் ஊரில் நீங்கள் அதை இப்போ ஒரு டேபிள் மாதிரி போட்டு வேற ஊரில் வைக்கலாம். உங்கள் ஊரில் வைக்க தேவைன்னா வேற ஊரில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த துணிமணி ஆடை அணிகலங்களில் எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஒரு எஃப்எம் ரேடியோ, ஒரு ஹோம் தியேட்டரு, இதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு 500 1000 சேர்த்து வச்சு விற்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் குறைச்ச ரேட்லேயே கொடுக்குறாங்க. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் ஒரு 500 100 ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 கிடைச்சா போதும். நீங்கள் இப்படி இது மாதிரி சேல் பண்ணலாம். சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 6 ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா 6 ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 100 கூட எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பாருங்க. 600 ஆச்சு. நீங்கள் இதே மாதிரி பாருங்க. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு 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 மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுனாலும் கூட உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு 600 700 ஒரு நாளைக்கு 1000 வந்தாலும் வந்தது, 2000 வந்தாலும் வந்தது. இப்படி உங்களுக்கான முதலீடு எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 2000 3000 3000 என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்க முடியுதோ, உங்களோட ஊர்ல இருக்கு பெரிய மாவட்டங்கள்ல நீங்க போயிட்டு அந்த ப்ராடக்டை நீங்க சேல் பண்ணா போதும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்டை வாங்கிட்டு அதில் 100 50 100 லாபம் பார்த்துட்டு நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 100% இது மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் பணத்தை ஏர்ன் பண்ணலாம். இதில் கடவுள் நம்பிக்கை, ரெண்டாவது கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கைன்ற நார்மலாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருநீர் பூசுகிற மாதிரி கிடையாது. ஒரு 4 ஏழைகளுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சுது ஒரு ஏதாவது ஒரு 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 10 ரூபாய் 20 ரூபாய் ஏதோ ஒரு கணக்கு ஒரு ஆள் ஒரு சாப்பாடே வாங்கி கொடுக்கலாம். ஒரு அம்மாவங்களும் கேட்பாங்க, சாப்பாடே வாங்கி கொடுக்கலாம்.
அது மாதிரி சாப்பாடு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடுத்து உங்களால் முடிஞ்சது, இப்போ ஒரு பெரியவர் வந்து ரோட்டில் நடந்து போயிருப்பாரு, அவருக்கு வந்துட்டு அங்கே இருந்து ஒரு ஒரு லிஃப்ட் கேட்ப மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆள் வந்து நம்ம நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரு ஹியூமானிட்டி வந்து ஒரு இதில் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் வந்து இருக்காரு. இது மனிதன் வந்து உருவாக்கின கடவுள் வந்து கிடையாது. மனிதன் வந்து காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து கடவுள்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து நான் சொல்றேன், மனிதன் உருவாக்கின கடவுள்கள் வந்து கிடையாது. இது வந்துட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு மேல ஒரு சக்தி வந்து இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கிறணும். நல்ல எண்ணங்கள் மைண்ட்ல இருக்கணும். பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். தேர்டு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து முழுமையா இருக்கணும். உங்களால முடிஞ்சது வந்து உதவி செய்ய, மற்றவங்க மற்ற மனிதர்கள் வந்து துன்புறுத்தாத அளவுக்கு வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இருக்கீங்களோ, மற்றவங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் செய்யாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ அவங்க வந்து தாழ்த்தி பேசாத அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கடவுள் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும். இதுல வந்துட்டு நம்ம இந்த அடுத்து வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பார்ப்போம். உங்களால என்ன முடியுதோ அது மாதிரி இப்போ ஒரு இப்போ வந்து ஆண்கள் இருந்தா அது நான் சொன்ன மாதிரி பிசினஸ் அது இதுன்னு சொல்லி பண்ணலாம். இதே பெண்கள் தான் உங்களுக்கு தேவையான நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சேரீ, ஒரு ஆடை அணிகலங்கள்ல ரெடிமேட் ஷர்ட்ஸ், இது மாதிரி வந்து ஷர்ட்ஸை வந்து வீட்லயே நீங்க வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஆன்லைன்லயே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், குறைச்ச ரேட்லயே கிடைக்குது. அதுல இருந்து ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா 30 ரூபா கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ப்ராடக்ட் விற்றா ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து ஆச்சு. அது மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு என்ன திறமைகள் வந்து இருக்கோ அந்த திறமைகளை வந்து வந்து நார்மலா வந்து நீங்க வந்து பேரம் பேச போறீங்க. ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து ஒரு ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் இருக்குன்னா ஒரு 1050 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து போட்டு வந்து நம்ம வந்து கேட்க போறோம். 1050 ரூபா வந்து கேட்டோம்னா ஒரு 50 ரூபா நமக்கு லாபம் ஆயிடுது. இதே ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாள்லயே ஒரு 200 ரூபா 300 ரூபா கிட்ட வந்து நம்மளுக்கு டர்ன் ஆயிடுது. இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து குறைச்ச ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன வந்து வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மாத சம்பளத்துக்கு வந்து போறவங்க ஒரு 7000 ரூபா 8000 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து வேலை வந்து பார்ப்பீங்க. உங்களால வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு மாத சம்பளம் வந்து பார்த்துட்டு அந்த வருமானத்தை வச்சு நீங்க வந்து இந்த பிஸ்னஸ் சைடில் வந்து பண்ணலாம். இப்போ நார்மலா வந்து ஒரு ஒரு கடை வைக்கணும், மெயின் ரோட்ல வந்து ஒரு கடை போட்டு லாபம் பார்க்குறோம்ன்றது கிடையாது. ஒரே ஒரு டேபிள் மட்டும் வாங்கிட்டோம்னா நீங்க எந்த இடத்துல வந்தால் ரோட்ல வந்து ஒரு நார்மலா ஒரு பப்ளிக் போற இடத்துல வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு ஹோம் ஹெட்செட்டு, ஏர் ஹெட்செட், ஏர்பட்ஸு அப்புறம் குறைச்ச ரேட்லேயே கிடைக்குது. நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 50 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இப்போ பஸ்ஸேர் வந்து நிற்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து இப்போ அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு புக்கோ ஏதாவது ஒன்று நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்குறோம்ட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து போக முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லாபம் ஆயிடுது. அதை வந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு மொபைலே வந்து வாங்கி சேல் பண்ணலாம். வந்து பெரிய சிட்டிஸ் ஏதாவது ஒரு மாவட்டங்கள்ல, பெரிய மாவட்டங்கள் இதுல வந்து நீங்க வந்து போயிருங்க. பஸ் சார்ஜ் மட்டும் நீங்க வந்து போட்டு அந்த காலையில 8 மணிக்கு வந்து போயிருங்க. 8 மணி 7:30 போனாலும் சரி, எந்த டயத்துக்கு நீங்க வந்து போனாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு டார்ச் லைட்டு, ஹெட்லைட்டு, ஏதாவது ஒரு ஏர்பட்ஸு, ஹோம் ஹெட்செட்டு, ஏதாவது ஒரு பொம்மைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொம்மைகள் வந்து இருக்கும். அது மாதிரி பொம்மைகளை வந்து நீங்க வந்து வாங்கி வந்து சேல் பண்ணலாம். வந்து இது மாதிரி வந்து சேல் பண்ணுங்க. முதல்ல வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கொஞ்சம் முதலீடு வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். செகண்ட் ஒன்று வந்துட்டு எந்த ஏரியாவில் வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ண போறீங்கன்றது ஒன்று இருக்கு. அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாப், ஒரு ஒரு கடைகள் அதிகமாக இல்லாத பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல சேல் பண்ணலாம்.
இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு இப்போ வந்துட்டு இப்போ ஒரு படர்தாமரை இது சம்மந்தமான ஒரு நோயெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் டாக்டர்கிட்ட வந்து ஒரு 500 1000 சொல்லி கொடுத்து 2000 3000 கொடுத்து செலவழிச்சுட்டு கியூர் ஆகாது. இதே ஆன்லைன்ல வந்து இது சலீம் லோஷன் ஒரே ஒரு ஒரு கிரீம் வந்து ஒரு ஆயில் இருக்கு. சலீம் லோஷன் ஆயில் அமேசான் பிளிப்கார்ட் எந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சலீம் லோஷன் ஆயில் வந்து 30 ரூபாய்க்கு வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. நீங்க வந்துட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மெடிக்கல் ஷாப் எதுலையுமே கிடைக்காது. இது மாதிரி நீங்க வந்து சலீம் லோஷன் இது மாதிரி வந்து படர்தாமரைக்கு வந்து மருந்து வந்துட்டு நீங்க வந்து நார்மலா ஒரு பிசினஸ் வந்து வந்து பண்ணலாம். நான் சொன்ன தகவல்களை வந்து நீங்க வந்து முழுசா வந்து பாருங்க. என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு கோடியில லட்சத்துல வந்து பொருள் இருந்தாலும் கூட ஒரு 1500 1000 இந்த ரேஞ்சில் நீங்க வந்து பொருள் தான். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் இது மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷனான தகவல்கள் எதுவும் வந்து தேவைப்பட்டா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.